லைனில் 800 கொடுத்து சிம்மு வாங்கினேங்க. ஆனால் எனக்கு இங்கே வீடியோ எடுக்கலாம் இப்போ மைண்டே இல்லை. ஒரு மாதிரி அப்செட். ஃபஸ்ட் இங்கே பாருங்க, இன்டர்நெட் இஸ் அன்அவைலபிள்னு காட்டுது. டாப் அப் யுவர் பேலன்ஸ் டு கண்டினியூன்னு. என்னால் உனக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு எப்படியோ போராடி ஒரு ஷோரூம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோக்கன் எடுத்தேன். 3 hours வேஸ்டட். என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. தெரியல, ஏதோ இது. தேங்க்ஸ் லாட் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இங்கே பேக் பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டாக. கேமராவெல்லாம் பேட்டரி எல்லாம் கனெக்ட். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணுவீங்க? வந்துட்டோங்க, இந்த மாஸ்க்குக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு பெரிய தலைவலி, பெரிய அப்செட்டுங்க. என் ஃபோன் வந்து நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. காலையில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லைனில் 800 கொடுத்து சிம்மு வாங்கினேங்க. அது 80 GB டேட்டாவோ என்னமோ வாங்கினேன். இப்போ பார்த்தா வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்ன சொல்லுதுன்னா ரீசார்ஜ் ஸ்டாப் அப் அப்படின்னு சொல்லி காட்டுது. வேறு வழியே இல்லை. இப்போ இங்கே வந்துட்டோம். ஆனால் எனக்கு இங்கே வீடியோ எடுக்கலாம் இப்போ மைண்டே இல்லை. ஒரு மாதிரி அப்செட். ஃபஸ்ட்டு அது போய் அந்த சிம் இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். மறுபடியும் இந்த காரில் இப்போ இங்கே வந்து வரங்கனால இவர் தான் கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். லைன் போயிட்டு வந்து கூட நான் பார்த்துக்கிறேங்க. இருங்க பேசுகிறேன். இப்போ நான் மட்டும் அந்த லைனுக்கு தாங்க போகிறேன். அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டு இங்கே பாருங்கள், என்ன அதான்னு தெரிலங்க இவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இன்டர்நெட் இஸ் அன்அவைலபிள்னு காட்டுது. டாப் அப் யுவர் பேலன்ஸ் டு கண்டினியூன்னு. காலையில் தான் 700 கொடுத்து அந்த ஏர்போர்ட்டில் சிம்மையே வாங்கணும், சிம்மாக வாங்கணும், டாப் அப்பும் பண்ணி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. இப்போ லைன் தாங்க போயிட்டுருக்கேன். அந்த பையனை மட்டும் நீ போய் சுற்றி பாடுறா, ஏன்னா இது எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. நாளைக்கும் டைம் இல்லை, ஏன்னா நாளைக்கு நாங்கள் சமர்கண்ட் போகிறோம். இங்கேருந்து காலையில் இந்த புல்லட் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். அது நைட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் லைன் ஷோரூம் இப்போ நான் சுற்றி பார்த்துட்டு லைன் ஷோரூம் இல்லைன்னா, நெட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டுக்கெலாம் கான்டாக்டே பண்ண முடியாது. இல்லை, வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட பேசணும், ஒய்ஃப் குழந்தைகிட்ட பேசணும். ஜென்ரலாக எனக்கு யாருமே கான்டாக்டே பண்ண முடியல. ப்ராப்பரான ஷோரூம் கிடைக்கல. அவருக்கும் ஒன்றும் தெரிலங்க. நான் பேசுறது அவருக்கு புரியல. அவருக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் லைன் ஷோரூம் போகணுன்னு. அவர் தேடுறாரு, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 மாலுக்கு போனோம், கிடைக்கல. தெரில, ஏதோ பேசுகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது பாருங்கள், ஒரு 2-3 ஹவர்ஸாக இதுலேயே வேஸ்ட்டாக போச்சு. அந்த பையனை நாங்கள் விட்டு வந்துட்டேன். இப்போ நீ சுற்றி பாரு, என்னால் உனக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு நான் தேட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ராப்பரான ஷோரூம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், பால் ரூம், அந்த ஹோட்டல், அது பின்னாடி வந்து பப்பு, அந்த பக்கம் பாருங்கள் ஹயத் ஏஜென்சி. அப்பா, இந்த ரோடே கொண்டாட்டமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஏதோ பார்ட்டி நடக்குது. கிறிஸ்மஸ் இல்லை, உங்களுக்கு நியூ இயர் டைம் இல்லை. சரியான சீசனில் தான் வந்திருக்கோம். இல்லை பனி இல்லை, இது வந்து ஸ்னோ. லிட்டரலாக ஸ்னோஃபால் இன்னைக்கு இல்லை, சம்டைம்ஸ் இருக்கும். எப்படியோ போராடி ஒரு ஷோரூம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. இருங்க, இங்கே வந்து நான் என்னென்னு பார்த்துட்டு பேசுகிறேன். இருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோக்கன் எடுத்தேன். இப்போ தான் கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, நாங்கள் ரெசால்வ் பண்ணி தரோம், இல்லைனா ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்பா சாமி, எனக்கு ரீஃபண்ட் வேணாம், எனக்கு இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆனால் போதும். இல்லைனா எனக்கு புது சிம்மை கொடுத்துட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு டேட்டா இல்லைனா வீட்டில் கான்டாக்டே பண்ண முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. இங்கே ட்ரான்ஸ்லேட்டரு, டாக்ஸி புக் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ரிசால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க. இல்லைனா புது சிம் தாங்க வாங்கணும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 டே வேஸ்ட்டாக போச்சுங்க. காலைல ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரதுக்கே half of the day ஆகிடுச்சு. மத்தியானம் ஒரு அந்த டிவி ஸ்டேஷன் மட்டும் தான் போனேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி ஆயிடுச்சு. 4 மணி 4:30 மணிக்கு டிவி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாங்க. மணி இப்போ வந்து 7 ஆக போச்சு. 3 hours வேஸ்டட். என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. அது அப்படியே பார்க்கணும். ஷோரூம் நல்லா இருக்கு பாருங்கள், இதையாவது பாருங்கள் நீங்கள். இது வந்து லைன் இல்லைங்க, இது நல்ல சர்வீஸ் தான், நான் குறை சொல்ல மாட்டேன். தெரியல, ஏதோ இது. சரிங்க, நான் பேசுகிறேன். இருங்க, சாரி. அகெயின் இஃப் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் ஐ கேனாட். ஒரு வழியாக இந்த இஷ்யூ காட்ஸ் கிரேஸ் சார்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, காலையில் ரீசார்ஜ் அவர் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து அந்த கேஷ் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு. நம்ம பே பண்ணது வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆயிருக்கு, அது போட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஏதோ ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அது இந்த சென்ஸ் எனக்கு ரீஃபண்ட் ஆகலை, உள்ளே எங்கேயோ ஜாம் ஆகிடுச்சு, நடுவில் எங்கேயோ மாட்டியிருக்கு. அதனால் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட்டே ஆகலை. கொஞ்சம் நேரத்தில் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது தெரியல. அப்புறம் இங்கே வந்து தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நான் மறுபடியும் அதை நம்பலைங்க. சேஃப்டிக்கு வேறு வழி இல்லை. 330 ரூபாவோ ஏதோ கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சிம் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இன்னொரு ஆல்டர்னேட் ஃபோன் இருக்குது, அதில் ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் போட்டு வச்சுப்பேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஓட முடியாது. ஏன்னா இன்றைக்கி half of the day இதுலேயே வீணாக போயிடுச்சுங்க. அதனாலே உங்ககிட்ட என்னால் சரியாக பேச முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ இந்த பேக் தாங்க வாங்குகிறேன். 100 GB, அதாவது 50 GB டேயில், நைட்டில் 50 GB 60,000. ஸோ இந்தியன் வேல்யூக்கு வந்து 350 rupees, 330 rupees நினைக்கிறேன்.
இட்ஸ் ஓகேங்க, ஒரு சேஃப்டிக்கு இருக்குது. ஸ்வைப் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் லாட் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, யுவர் கண்ட்ரி இஸ் ரியலி ஆசம். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் பிரதர், தேங்க்ஸ் லாட். அவங்க 2 பேர் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. உட்கார வச்சு நம்மளுக்கு ஃபுல்லாக இருங்க இங்கேருந்து பேக் பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டாக. கேமராவெல்லாம் பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணி மாற்றிட்டு, மெமரி கார்டு மாற்றிட்டு, மைக் கனெக்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். இருங்க, ரொம்ப நேரமாக அப்செட் ஒன்றுமே பண்ணல. இப்போ சிம் கார்டெல்லாம் வந்தவொன்னே தான் சந்தோஷமே வருது. இதை பாருங்க, உள்ளே போகும்போது டென்ஷனில் நமக்கு காமிக்க முடியல. இதாங்க அந்த பி லைனோட ஷோரூம். இங்கே தான் என்னோட இஷ்யூவை ரெசால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அப்செட்டாக போச்சுங்க. ஒரு மாதிரி நெட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காது, ஒரு மேப் பார்க்க முடியாது, உங்களால் டாக்ஸி புக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி விடுங்க, சரியாயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. மரம் கிரம்லாம் டெக்கரேட் பண்ணி வேற லெவலில் வச்சுருப்பாங்க. இது ஒரு உங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரி மாதிரியே இருக்காது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்கும். எம்பசியா இல்லை, கேப் புக் பண்ணியிருக்கேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து இப்போ வந்து நான் சிட்டி பார்க் போக போகிறேன். தஷ்கண்ட் சிட்டி பார்க், ஏதோ மால் இருக்கான் பக்கத்தில். கொஞ்சம் நேரம் போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போவேன். இன்றைக்கி எதுவுமே பார்க்கலங்க, அட்லீஸ்ட் அதையாவது போய் பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டெலிவிஷன் டவர் தான் பார்த்தேன். சரி இருங்க, நான் கேப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பேசுகிறேன்.